ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான டோக்லாங்க. அதுக்கு வந்து 1 கப் கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக வந்து சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் டோக்லாவை விட காரசாரமாக நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா எல்லா இடமும் தடவிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றிட்டு இட்லி கொப்பரையில் ஏதாவது ஸ்டாண்ட் இருந்தால் போடுங்க. நான் வந்து இந்த மாதிரி கலவோடு தான் இருந்துச்சு. அதை போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா வெந்துடும். அதை ஃபஸ்ட்டு குத்தி பார்த்துக்கிடுங்க மாவு எதுவும் இருக்கான்னு. அப்புறம் இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து, அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஆல்ரெடி வேக வச்சுருந்த டோக்லாவை வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா வெட்டிட்டு இந்த கொதிக்க வச்சுருந்த அந்த தாளித்த ஐட்டத்தை உள்ளே ஊற்றி எடுத்தால் சூப்பரான டோக்லா ரெடி.